ஹோண்டா சிட்டி எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் அ வெரி குட் செடான். அந்த செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்ச ஹோண்டா சிட்டி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்லாவியா ஒரு வோல்க்ஸ்வேகனில் இருக்கிற வேர்ட்டஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, காஸ்ட்டுன்னெலாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு சிட்டியாக இருக்கட்டும், இல்லை வேர்னாவாக இருக்கட்டும், ஸ்லாவியா வேர்ட்டஸ், இந்த 4 இதுவுமே நம்ம செடான்லேருந்து கம்பேரிசன் எடுத்துக்கலாம். சியாஸ் இப்போ இல்லை, பட் சியாஸ் இருந்தால் ஒரு 5 செடான் இருக்குது நம்மளோட மார்க்கெட்டில். இந்த 5ல் கம்பேர் பண்ணும்போது கேபின் நாய்ஸ் அண்ட் வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், உள்ளே இருக்கிற அந்த காக்பிட் எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்டீரிங்கோட கண்ட்ரோலு அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ், முக்கியமாக வந்து ஒரு செடான்லேயே ஹை லெவல் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறது வந்து ஸ்லாவியாக்கும் வேர்ட்டஸ்க்கும் தான். ஏன்னா போத் ஷேர் தி சேம் இன்ஜின் அண்ட் எவ்ரி திங், எல்லாமே சிமிலராக இருக்கும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் கேபின் நாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஐ ட்ரோவ் ஆல் தி செடான்ஸ் அண்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் தி கேபின் நாய்ஸ் இஸ் வே பெட்டர் இன் ஸ்லாவியா அண்ட் வேர்ட்டஸ் கம்பேர் டு சிட்டி அண்ட் வேர்னா. டோர் க்ளோஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் வெளியில் இருக்கிற சத்தம் எந்த அளவுக்கு நமக்கு உள்ளே கேட்குது அப்படிங்கிறது. அண்ட் பில்ட்டுமே உங்களுக்கு வந்து கம்பேரே பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த பில்ட் டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு தெரியும். உள்ளே இருக்கிற அந்த மெட்டல், உள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஒரு இது இருக்கும்.